வாகன விபத்தில் 2 பலி. வாகன வரிகள் சில சந்தர்ப்பங்களில் 600% உயரக்கூடும் வெளியாகியுள்ள தகவல். 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளனர். வெல்லாவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அம்பலாந்துறை சவளக்கடை வீதியில் பிலாலி வெம்பசந்திக்கு அருகில் வெள்ளாவெளியிலிருந்து காந்திபுரம் நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் ஒன்று எதிர் திசையிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் களுவாஞ்சிக்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் மண்டூர் சங்கர்புரத்தை சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் களுவாஞ்சிக்குடி மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்தை அடுத்து உளவு இயந்திரத்தின் சாரதி தப்பியோடிய நிலையில் வாகனத்தை போலீசார் பொறுப்பேற்றனர். பின்னர் தப்பிச் சென்றிருந்த சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளாவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பின்னவள போலீஸ் பிரிவின் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமுப்பிட்டிய பகுதியில் பாதுக திசையிலிருந்து சீலகம நோக்கி பயணித்த டிப்பர் வாகனத்தை சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி கொங்கிரீட் தூணில் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த டிப்பர் வாகனத்தின் சாரதி பலாங்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பெலிகுட் ஓயாவைச் சேர்ந்த 49 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சடலம் பலாங்குடி மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பின்னவள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில நேரங்களில் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரி 600% வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் சில வாகனங்கள் 400% அல்லது 500% வரை வரிகளுக்கு உட்பட்டவை என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகனங்களுக்கான வரி விதிப்பு தொடர்பில் அரசாங்கம் வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் அது வாகன இறக்குமதிகளுக்கு விதிக்கப்படும் கலால் வரி சதவீதங்களை மட்டுமே குறிப்பிட்டுள்ளது என்று சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் விளக்கினார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கு விதிக்கப்படும் தற்போதைய இறக்குமதி வரி சுமார் 300% ஆகும். எனினும் இந்த எண்ணிக்கை 400% அல்லது 500% அதிகரிக்கக்கூடும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெட் உட்பட 3 வகையான வரிகள் வாகன விலை உயர்வை பாதித்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனத்தின் மதிப்பு, ஆடம்பர வரி, சுங்க வரி செலவு, காப்பீடு மற்றும் சரக்கு வரி மற்றும் 18% வெட் வரி ஆகியவற்றின் அடிப்படையில் சிறப்பு இறக்குமதி வரி உட்பட பல அடுக்கு வரி விதிப்புகளை கணக்கிட்ட பிறகு ஒரு வாகனத்தின் இறுதி விலை தீர்மானிக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். எனவே பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். சமீபத்திய வர்த்தகமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வரிகள் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட இறுதி வாகன வரியை குறைக்கவில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். வாகன இறக்குமதியை தொடங்குவதற்கு முன்பு முன்கூட்டியே பணம் செலுத்துதல் அல்லது வாகன முன்பதிவுகளை செய்வதற்கு எதிராகவும் அவர் அறிவுறுத்தினார். மேலும் தற்போதைய வாகன சந்தையை விட விலை சற்று அதிகமாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2020ஆம் ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக வாகனங்கள் உள்ளிட்ட அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்தி கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் திட்டம் செயற்படுத்தப்பட்டாலும் நாட்டின் வெளிநாட்டு இருப்புகள் மேம்படுத்தப்பட்டதாலும் பொருளாதாரம் ஸ்திரமடைந்ததாலும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி நடைபெற்ற அரசாங்க அமைச்சரவையின் ஒப்புதலின்படி வாகன இறக்குமதிக்கு 3 கட்டங்களாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான புதிய வரி திருத்தங்களை உள்ளடக்கிய ஜனாதிபதியால் வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவிப்பு நேற்று முன்தினம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் விளைவாக எரிபொருள் மூலம் இயங்கும் மற்றும் மின்சார வாகனங்களின் இறக்குமதிக்கு விதிக்கப்படும் கலால் வரி வாகனத்தின் சிலிண்டர் திறன் மற்றும் உற்பத்தி ஆண்டு ஆகியவற்றின் அடிப்படையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி பதுளை, கண்டி, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 27 நீர்த்தேக்கங்கள் தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள
10 பிரதான நீர்த்தேக்கங்களில் 7 நீர்த்தேக்கங்கள் தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் DST ஹேர் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் உள்ள 3 முக்கிய நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும், பதுளை மாவட்டத்தில் உள்ள 7 நீர்த்தேக்கங்களில் 3 நீர்த்தேக்கங்களும் தற்போது கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 4 முக்கிய நீர்த்தேக்கங்களில் 3 நீர்த்தேக்கங்கள் கொள்ளளவை எட்டியுள்ளதுடன், ஹம்பாந்தோட்டில் உள்ள 10 முக்கிய நீர்த்தேக்கங்களில் 2 நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழியும் அளவை எட்டியுள்ளன. இலங்கை சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் உயர் சட்ட அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு அளித்த வாக்குகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தினார். எனவே குற்றம் செய்யும் எந்த ஒரு நபரின் நிலை என்னவாக இருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கின் தாமதத்தை பாதிக்கும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் வழக்கு கோப்புகள் முழுமையடையாததற்கான காரணங்கள் குறித்து சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் மூத்த அதிகாரிகள் சட்டமா அதிபருடன் கலந்து கொண்டனர்.